வருஷ பாட்டு நம்ம ராஜு வீட்ல பாட்டு. என்னடா மூட்டை என்னடா பில்லு டிவி விட்டு வெளியே போகுது. நீங்க ஆர்டர் பண்ணதுங்க. ஆர்டர் பண்ணனா செல்ல குட்டி என் சமயக்காரர் இருக்கான் கிளி வச்சு சோறு எதுக்கு நான் வெளியே ஆர்டர் பண்ண போறேன். ராஜு வீடு தானே? ஆமா. நீங்க தானே ராஜு? ஆமா. நீங்க தான் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்க? ஃபுட்டு தாங்க. என்ன தோசை 40 ரூபா டாக்ஸ் 70 ரூபா போட்டிருக்க. தோசை திங்கிறதா டாக்ஸ் திங்கிறதா? அது உங்க விருப்பங்க. எது வேணா எப்படி வேணா சாப்பிடுங்க. எனக்கு காசு கொடுத்து சாப்பிடுங்க. இங்க பாரு ஆர்டர் பண்ண சொல்லிருக்கேன் டென்ஷன் ஆயிருவேன். நான் தான் ஆர்டர் பண்ணேன். போதுமா? கிளி இது என்ன சாப்பிட்றதுக்கா ஃபுல்லா தின்னு சாகிறதுக்கா? என்ன உன் பாட்டி குதிரைப்பால்ல தான் டீ வேணும்னு கேக்குது. உங்க அம்மா நெருப்பு கோழி பிரியாணி கேக்குது. நெருப்பு கோழி பிரியாணியா? உன் மாமாக்காரன் பாரு சும்மா அவன் ஆக்டோபஸ் முட்டையில டபுள் ஆம்லெட் கேக்குறான். அதான் அவங்க 1008 கேட்டால் நீ ஒரு மாதிரி அனுசரிச்சு பண்ண வேண்டியதானே. எதுக்கு கண்டதெல்லாம் ஆர்டர் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு பில்லு வாசப்படி வரைக்கும் போகுது. இது தெரியாம ஆர்டர் பண்றாங்க, எடுத்துட்டு போறீங்க. தெரியாம ஆர்டர் பண்றாங்களா? யோ இங்க பாரியா, நீ ஆர்டர் பண்ணதுக்கு காம்ப்ளிமெண்ட்ல இவ்வளவு வந்திருக்கு. என்னது இது? பீடா, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் சப்ஜி. ஏடா தயிர் பச்சடியும் பீடாவும் மூட்டையில் வர்ற வரைக்கும் ஆர்டர் பண்ணுவேன். ஆர்டர் ஃபர்ஸ்ட் நிறுத்து. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தப்பு. வாங்கி வாயில போடுறதுக்கு சாப்பிடுங்கடா, வாங்கி நெட்டில் போடுறதுக்கு சாப்பிட்றீங்க பைத்தியக்காரன் மாதிரி. இதெல்லாம் நீ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு பேசிக்கோ. எனக்கு காசு கொடுத்துட்டு பேசு. காசுலாம் கிடையாது, போடா வெளியில. காசு தர மாட்டீங்க? தர முடியாது. நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. நல்லா முடிவு பண்ணியாச்சு. போ 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 போ. யாரை வேணா கூட்டணும் பாத்துக்கலாம். என்ன ராஜே கூட்டின்னு வரேன். அவனுக்கு காலிடா டேய், தெருக்கு வருவீங்களா? பாத்துக்கிறேன் உங்களை. நீ வேற எதையும் சமைக்க வேலை இல்லைன்னு சொல்ற. நிறைய வேற கெஸ்ட் வர்றாங்க. என்ன பண்ணலாம்னா ஏதாவது கேட்டரிங் சர்வீஸ் இருந்தா கூப்பிடேன். என்கிட்ட ஏன் கேக்குற? உன் மாமன் இருப்பான் சும்மா, அவன் கிட்ட கேளு எது வேணாலும். நீயும் சமைக்க மாட்டான், சோறு கேட்டா திட்டிட்டு வர போறானே. மாமா மாமா ரொம்ப மரியாதையான மாமாமா காலை காமிக்கிறாரு. மாமா இன்னைக்கு கோயில்ல யானை மேய்க்கிற கேட்டப்பா. மாமா ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன உதவி. என்ன ஒரு நல்ல கேட்டரிங் சர்வீஸ், வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும். அந்த மாதிரி யாராவது இருந்தா கான்டாக்ட் விடு. சரி, நான் என்ன பண்ணணும்? அதான் கேட்டரிங் சர்வீஸ். அதான் என்ன செய்ய நானு? கேட்டரிங் சர்வீஸ் ஆள் இருக்காங்களா, அவங்க நம்பர் இல்லைன்னா அவங்கள வரணும். நான் என்ன பண்ணணும் அதை சொல்லியா? கேட்டரிங் சர்வீஸ்ல இருக்க ஒரு ஆளை இங்க கூட்டிட்டு வரணும். அப்புறம் நான் என்ன வெங்காயத்துக்கு இருக்கீங்க? ஓ அப்ப மாமா இந்த வாரம் நீங்க ராஜு தெரியல யாருன்னு. இந்த ட்ரெயின்ல கரியல்லி கூட்டு வராங்களா? ட்ரெயின்ல கரியட்டுக்குள்ள இந்த நகைச்சுவையில கரியல்லி போட்டீங்களா? இந்த வாரம் அப்ப கேட்டரிங் சர்வீஸ் என்னம்மா? மாப்பிள்ள நானே சமைப்பேன் மாப்பிள்ள. ஜோக்ல மண்ணலி போட்டது பத்தாதுன்னு சோறுல வேற மண்ணலி போடுறதுக்கு வந்து மாப்பிள்ள நான் ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நானே சமைச்சு வச்சிருக்கேன் மாப்பிள்ள. என்ன சமைச்சு வச்சிருக்க? மாப்பிள்ள புளிக்குழம்பு ஸ்பெஷலிஸ்ட் பூமிநாதன்னா உலகத்துக்கே தெரியற அளவுக்கு பண்ணிருக்கல. சாப்பிட்டு பாரு. புளிக்குழம்புனா காரமா இருக்கு, புளியே இல்ல. புளியே இல்லையா? இது என்னது? அப்புறம் என்ன மாப்பிள்ள சமைப்பியா? நல்லா சமைக்க தெரிஞ்ச வேற இருந்தா சொல்லு. நான் மட்டும் சமைக்க போறல, நான் என்னுடைய ஜூனியர்களையும் கூட்டு வந்திருக்கேன். என் டீமோட வந்திருக்கேன். குக்கூத்து கோமாளி டீம் தெரியுமில? ஆமா. என்ன மாமா சொல்ற? நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இன்னைக்கு நம்ம ராஜ்வுட் பாட்டில் கலந்துக்கிறதுக்காக சில குக்குகளும் கோமாளிகளும், என்னுடைய அசிஸ்டன்ட் இருந்தா சில குக்கு எல்லாம் வர போறாங்க. சரி. அவங்கள உடனே சும்மா வர வச்சிட முடியாது. அதுக்கான சின்ன ப்ராசஸிங் இருக்கு. அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஏதோ மாமா கூப்பிடுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மாப்பிள்ள இருக்கு மாப்பிள்ள. இந்த பலூனுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கும். சரி. யாரு குக்கு யாரு கோமாளி வர போறாங்கன்னு இதுக்குள்ளதான் இருக்கும். நீங்க இந்த பலூனை உடைச்சீங்கன்னா உடனே அதுக்கான ஆட்கள் உள்ள இருந்து வருவாங்க. ஏன் அநியாயம் பண்றீங்க? கதப்பினாதான் நிக்கிறேன். மாப்பிள்ள அது 30 நிமிஷம் கண்டென்ட் மாப்பிள்ள. அப்படித்தான் பாத்ரூம் போனா கூட பலூன் உடைச்சாதான் வருவோம்ல பாருங்க. இப்படி உடைச்சா வந்துருவாங்க. அப்படித்தானே? இந்த போ கூப்பிடு. எல்லாத்தையும் உடைச்சாச்சு, கூப்பிடு.
கேட்பரி 5 ஸ்டார் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். வெல்கம். சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வந்து வின்னருக்கும் ரன்னருக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிருந்தோம். ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப ரன்னர் வாழ்த்துக்கள். சூப்பருங்க. வின்னர் ரன்னர்லாம் வந்துட்டீங்க. 2-3 பேர் தான் வந்திருக்கீங்க. மற்றவங்கலாம் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களாம் இங்கே ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. வேற இடத்துல கேட்டு சமைச்சிட்டு இருக்காங்க பிஸியா. விஜய் டிவியோட ராசி அப்படித்தான். என்ன அப்படின்னா நல்ல வின்னர் ரன்னர்லாம் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. சும்மா ப்ரோக்ராம் வரவங்கலாம் பிஸியா இருப்பாங்க. நான் பிரான்ஸ் வின் பண்ணேன். வின்னர் ரன்னர். ஆமா, செகண்ட் ரன்னர் ஒருத்தர் இருப்பாரு. இல்ல இவங்களுக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சோம், ஆனா கிடைக்கல. அவங்க ஏன் ரன்னர் கொடுக்கலன்னா அவங்க ரன் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவங்களுக்கு ரன்னர் கொடுக்கலாம். அதே போல தர்சனை ஏன் தூரமா உட்கார வச்சிருக்கேன் தெரியுமா? அவர் ஒரு தூர்தர்ஷன். அதாவது இந்த விஜய் டிவியில் நம்ம ரெகுலராகவே இந்த பாட்டு பாடுற ஷோவில் இருக்கிறவங்களாம் வெளியே போனால் எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்பாங்க. டான்ஸ் ஆடுற ஷோனா நீங்கள் என்னோட ஒரு டான்ஸ் ஆடுங்கன்னு கேட்பாங்க. உங்களெல்லாம் வெளியில் போனால் என்ன கேட்குறாங்க? சமைக்க தான் சொல்றாங்க. சமைக்க சொல்கிறாங்க. நீங்க பண்ண என்ன டிஷ் ஹிட்டோ அது சமைச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. திடீர்னு வெளியில் எங்கேயாவது கேட்டாங்க சமைச்சு, அந்த இன்கிரீடியன்ஸ் இந்த ஊர்லயே கிடைக்காது, வெளியூர்ல தான் கிடைக்கும்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடும். வெளியூர் அப்படின்னோடனே அடிக்கடி ஊட்டி போயிட்டு வர்றதா பிளானிங் இருக்கா? அதை கேளுங்க. ஊட்டியே சென்னை கொண்டு வந்துட்டாப்ல. ஊட்டியவே சென்னை கூட்டு வந்துட்டீங்க. ஆமா. சரி, ரன்னர் ஆயிட்டீங்க ஒரு ஷோல. சிவகார்த்திகேயன் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாரா? இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சேன் நைட்டு, இந்த மாதிரி ஜெயிச்சிட்டேன்னு. அவர் தூங்கிட்டு இருந்தார். காலைல எந்திரிச்சோன்னா ஃபோன் பண்ணி கேட்டார், சூப்பரா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நேரில் போய் மீட் பண்ணிட்டு, சூப்பரா நீ ஜெயிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, 4வது எபிசோட்ல வெளில வந்துடுன்னு யோசனை நானு. பட் ஆனால் பரவாயில்ல, வெரி ஹாப்பி. ஓகே, அது நம்ம சிவகார்த்திகேயன் அவரோட பறந்த மனசு. அவர் எப்பவுமே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வருவாரு. அந்த ஊட்டி ஆண்டி என்ன சொல்லுது? ஊட்டி ஆண்டி வெரி ஹாப்பி தான். வெல்கம் பண்ணாங்க. அப்ப ஊட்டி ஆண்டியோட இன்னும் டச்ல தான் இருக்கீங்க. ஊட்டி ஆண்டிய கேட்டதா சொல்லுங்க. அக்கா எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? நீங்க இல்ல குறைசி கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? ஓகே தான். அப்பப்ப தொடைய தூக்கி போடுறாங்க, பட் ஓகே பண்ணாங்க. அக்கா, நீங்க ஒரு பாடகரா இருக்கீங்க. இந்த காமெடி ஷோல ஜட்ஜ் எல்லாம் பண்றீங்க. உன்னை இந்த உடம்புக்குள்ள என்னென்ன திறமைகள்லாம் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? நிறையா இருக்கு. காலையில 6 மணிக்கு ஸ்கிப்பிங் பண்ணுவீங்க, அதான் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜு, சும்மா அப்படி பண்றதுதான். அப்புறம் அம்மு அபிராமி, உங்களை நாங்க வந்து ராட்சசன்ல பாத்திருக்கோம், அசுரன்ல பார்த்துருக்கோம். வெளியில போகும்போது மக்கள்லாம் உங்களை வந்து ராட்சசன்ல உங்களை பார்த்துருக்கோம், இதுல அசுரன்ல பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை ரெகக்னைஸ் பண்றாங்களா, இல்லைன்னா குக்கூத் கோமாளி அந்த மாதிரி சொல்லி? இல்ல, ஆக்சுவலி அந்த அசுரன் வச்சு பயங்கர ரெகக்னிஷன் ஆக்ஷன் வச்சும் இருந்தது. அப்ப குக்கூத் கோமாளி வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. முடிக்கிறேன். குக்கூத் கோமாளி ஆஃப்டருக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா எல்லாருமே இவங்க குக்கூத் கோமாளில வருவாங்கல்ல, அவங்க தான் இவங்க, அதான் அசுரனை நடிச்சாங்களே அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ராட்சசன்ல நடிச்சிட்டீங்க, பாதியிலே வந்து போயிருவீங்க. ஆமா, அசுரன்ல நடிச்சீங்க, அதுலயும் பாதியிலே காலி. குக்கு வித் கோமாளில மட்டும் எப்படிங்க முழிச்சா உயிரோட இருந்தீங்க? தெரியல, ஒரு இம்யூனிட்டி பேண்ட் கூட நான் வாங்கினது இல்லைங்க. நான் எப்பயே எல்லா எலிமினேஷன் ரவுண்ட்லயும் சமைச்சிருக்கேன். எப்படியோ கடவுள் காப்பாத்திட்டாரு. இதுல முக்கியமா சொல்லணும், உங்க டீம்ல இந்த சுத்திகாவோட எனர்ஜி, என்ன எனர்ஜி! யாரு எப்படிங்க இவ்வளவு எனர்ஜி ஒருத்தங்கிட்ட இருக்க முடியும்? இவ்வளவு சாம், இவ்வளவு. அதுலயும் அந்த ஒரு எபிசோடு குறிப்பா சொல்லி ஆகணும், வேற லெவல்ல இருந்தது. அதுக்காக நான் உங்களுக்கு கை கொடுக்குறேன். ரொம்ப நல்லா ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. ஸ்ருதிகா பண்ணுதோ இல்லையோ, ஸ்ருதிகா மாதிரி நீங்க பயங்கரமா பண்ணீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கேரளால இருந்து வர்றீங்களா? சொந்த ஊர் கேரளா? பூர்வீகம் எங்கேயாவது கேரளா அந்த மாதிரி? இல்லங்க, ஒரு பேச்சு பேசும்போது நீங்க கருதகளியில வர்ற ரியாக்ஷனா சேர்த்து அதனால கேட்டேன். நான் ரியாக்ஷனே கொடுக்காம எப்படி பேச முடியும்? இப்ப பாருங்களேன். ஹலோ ராஜு, how are you ராஜு? I'm fine ராஜு. Thank you ராஜு. Thank you for 5 star. அண்ணா thank you ண்ணா. Thank you. Sorry for the interruption. அதாவது அவங்க நீங்க இதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்கள மாதிரியே பண்ணி காட்டுனாங்க ரூம்ல. அத மட்டும் நீங்க இப்ப பாருங்க, பிளாஸ்ட் ஆயி பண்ணுங்க. ஏங்க, நான் எப்படி பண்ணேன்? உங்கள மாதிரி அப்படியே பண்ணுங்க ப்ளீஸ். உங்க திறமையை காட்டுங்க. எந்திரிங்க, அங்க போங்க. அங்க Sorry ராஜு. அட பண்ணுங்க. நீங்க என்ட்ரி வந்து அவங்கள கை கொடுத்தீங்களா ஃபர்ஸ்ட் பார்த்து, அந்த மேட்டர் மட்டும் பண்ணாங்க. நாங்கெல்லாம் சிரிச்சு பேசியிருந்தோமா, அப்பதான் நீங்க கரெக்டா வந்தீங்க என்ட்ரி. அப்போ நீங்க வந்து அப்படியே சீரியஸா அப்படி வந்தீங்களா, அதனால தான் நான் அப்படியே இமிடேட் பண்ணேன். சாரி. இது பண்ணுங்க மேடம், இமிடேட் மட்டும் பண்ணுங்க, இரிட்டேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த இமிடேஷன் வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். I like it.
நீங்களே போய் கொடுங்க. ஓ ராஜு கை கொடுக்குறாரா? ஏங்க என்ன ஏதோ கம்ப்யூட்டர் அவுட் மாதிரி சிரிக்கவே இல்ல. இப்படித்தான் நான் நடக்கிறேனா? இது என்னங்க பேய் பிடிச்ச பையன்? அந்த ஷோல்டர் அண்ணா இப்படி வரச்சுன்னு இப்படி. ஒரு 2 பேரும் ஒண்ணா நடக்க வைங்க. ஆமா ஒண்ணா நடந்து வா. ஆம்பளை ராஜு பொம்பளை ராஜு. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் கட்டு. ஆக்சுவலி அதே மாதிரி தான் இருக்கு. இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. நம்ம மூஞ்சி இவ்வளவு சீரியஸா இருக்குங்கிறதே சில பேர் இப்படி சொன்னா தான் தெரியுது. சுதிகா இவ்வளவு நல்லா நடிப்பானே எனக்கு இப்பதான் தெரியும். அப்பவே நடிச்சிருந்தா இன்னும் எவ்வளவு எனக்கே தெரியாது. அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் 4 படத்தோட நிப்பாட்டிட்டாங்க. கஷ்டப்பட்டு ஒரு ப்ரோமோ எடுத்து அதை இது பண்ணி ஒரு நாள் ஷூட்டிங்க்கு எல்லாரையும் கூப்பிட்டு சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல இன்னைக்கு சாயந்தரம் வருது 6 மணிலேருந்து பாருங்கன்னா CWC ப்ரோமோ எங்கடா கிரிஞ்சி அப்படின்னு ஒருத்தன் போடுறான். இதான் அதான் மாப்பிள்ள நீ தப்பு பண்ற. நீ CWC போய் கமெண்ட்ஸ் பாரு. எங்க ராஜு வீட்ல பாட்டில ப்ரோமோ எங்க ஒருத்தன் போட்டுருந்தா அது ஒரு மூணு அது யார் தெரியுமா? அது நான் தான். நம்மளா போட்டா தான் உண்டு. சார் இல்ல சார், எல்லாத்துலயும் போய் CWC ப்ரோமோ எங்கடான்னு கேக்குறானுங்க. நீங்க CWC உண்மையிலேயே ப்ரோமோ கீழே போய் பாருங்க, என்னமா போடுறானுங்க, மசாஜ் அவைலபிள் அந்த மாதிரி யூடியூபே அலற வச்சிருக்கானுங்க சார். அந்த நம்பர் கொஞ்சம் பார்த்தல எப்படி நீங்களே வந்தீங்களா நகைச்சுவைக்குள்ள? ஸ்ருதிகா மாதிரி பேசுனீங்க இல்லையா? ஆமா, ஆமா. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது எங்களுக்கு நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு ஸ்ருதிகா குக் வித் கோமாளி சீசன் 3 உடைய வின்னர் ஆயிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? சார் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து நான் இந்த டைட்டிலே எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து நான் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் வந்து என்னை பற்றி நானே எங்கேயுமே பெருமையாக பேசிக்க மாட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் நான் இருக்கும்போது ஒரு ஃபுட் டெலிவரி ஒரு பையன் போகிறான், ஒரு ஃபுட்டு போகுதுன்னா அதில் உப்பு கம்மியாக இருந்தால் நான் வீட்டுக்குள்ளேருந்தே கண்டுபிடிச்சிடுவேன். நான் இங்கேருந்து ஒரு ஸ்பூன்ல உப்பு எடுத்துட்டு போய் அந்த பையன் இதுல போடுவேன். அதே மாதிரி எங்க மொட்டை மாடியில யாராவது வத்தல் காய போட்டாங்கன்னா தயிர் கம்மியா இருந்ததுன்னா அங்கேயே நான் கண்டுபிடிச்சிருவேன். டம்ளர்ல தயிர் எடுத்துட்டு போய் நான் மொட்டை மாடியில ஊத்தி அதை சரி பண்ணுவேன். என்னை பத்தி நானே பெருமையா பேசிக்க மாட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் ஃபைனலில் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, உக்ரைன் அந்த 4 நாடோட ஒரு டிஷ் பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் அந்த 4 நாட்டோட பிரதமரும் ட்விட்டரில் என்னைய பாராட்டினாங்க. நான் என்னை பற்றி நானே பெருமையாக பேசிக்க மாட்டேன். ஓவராலாக நான் வந்து டோமர் கோலி டம்மி, அர்ஜுனோட மம்மி. சுரேஷ் நல்லா பேசிட்டீங்க. ஆனா அவங்கள மாதிரி சிரிக்கிறது விட்டீங்களே. அவங்க எங்க சிரிக்கலாம் மாட்டாங்க. இது என்னது இது? அது வந்து அவங்களுடைய வார்னிங் டோன். அது இவங்க எல்லாம் கலைக்க வருவாங்கல்ல, அந்த நம்ம இது பண்ணதெல்லாம் எல்லாம் இவங்க எல்லாம் கலைக்க வருவாங்கல்ல, கலைக்க வருவாங்க. அப்ப அதை பாதுகாப்பு பண்ணும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா வரும்ல, அத சொல்றோம். இல்ல இது நார்மலா இருக்கு. அவங்க ஒரிஜினல் எப்படி பண்ணுவாங்க? அப்படி போவாங்க. பேராண்டி ராஜு ராஜு என்ன சாப்பிடாம இப்படி ஏன்டா உடம்ப கெடுத்துக்கிற? என்ன நான் சாப்பிட்டேன் காலையிலேயே. இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கேன் பாரு. என்னத்தை செஞ்சு வச்சிருக்கேன்? கொப்பரைக்கீரை கில்மா சாதம். சாப்பிடலாமா? கீரை அப்படியே பிடுங்கி அடுப்புல போட்டு வெந்நீர் அப்படியே தலதலன்னு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுறதுண்டா? எப்படி இருக்கீங்க? நான் பாத்திருக்கேன் எல்லாத்தையும். எங்க பார்த்த? குக் வித் கோமாளில. குக் வித் கோமாளி பாக்குறியா நீ? மேல ஒரே அது ஒரு பெரிய கதை ஆச்சு. ஒரு நாள் வெத்தலை பாக்கு போடலான்னு வாயில வெத்தலையும் பாக்கெல்லாம் போட்டு மென்னுக்கிட்டு இருந்தேன். சரி. இந்த பாலை போன கொட்டா பக்க கடிக்கவே முடியல. பல்லு இருந்தா தானே முடியும். கடின்னு கடிச்சுக்கிட்டே இருந்தா திடீர்னு பாக்குறேன் மொபைல் போன்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சு. திறந்து பார்த்தா குக் வித் கோபாலிபுரமா சிரிச்சு பார்க்கலாம் உடச்சு.
ராஜு எனக்கு ஒரு டவுட் பாட்டி உங்கள மாதிரியே ஒருத்தர் நான் அங்க பாத்திருக்கேன் பாட்டி. என்னத்த பார்த்த நீ என்னைய பார்த்த நீ நல்லா இருக்கியா சிறுதியா? நல்லா இருக்கேன் பாட்டி. அந்த காலத்துல அவங்க தாத்தாவும் நானும் எது அவங்க தாத்தாவும் நீங்களுமா? அப்படி இல்லப்பா, அவங்க தாத்தா படத்தை பார்த்துட்டு நானும் உட்காந்து சைட் அடிச்சுக்கிருந்தேன்னு சொன்னேன். பாட்டி ஓய், இந்த இது சீசன் 3 பாத்திருக்கியா? ஆமா நான் பார்த்தேன்ல. அது யார் பிடிக்கும் உனக்கு ரொம்ப? எனக்கு எல்லாத்தையும் தான் பிடிக்கும். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம் மாக்கப்பா. ஆமா என்ன அடிக்கிற, உனக்கு மட்டும் ஒட்டவே மாட்டேங்குது, எனக்கு நிக்கவே மாட்டேங்குது. நானும் அடிச்சு பாக்குறேன், கையில அம்புட்டு ஒட்டுது, குளிச்சு அம்புட்டு போயிருது, உனக்கு போகவே மாட்டேங்குது. பாட்டி ஒரு நிமிஷம். இந்த பாட்டி இல்ல அந்த பாட்டியா? அவ்வளவு முடிஞ்சாங்க அப்படி. அவ்வளவுதான். போகும்போது அந்த பேர் சொல்லிட்டு போ. சொல்றேன் கண்டிப்பா உட்காந்து அமைக்க உட்காரா. ஏன் கிளவி இனிமே டை அடிச்சு நீ என்ன பண்ண போற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டுல மாப்பிள்ளை இப்ப பாக்குறாங்களா? இல்ல 22 தான் ஆகுது. என்ன எத்தனை வருஷமா இதையே சொல்லிக்கிட்டு இருப்ப நீ? இப்பதான் சொல்றேன். போன வருஷம் குக்கு வித் கோமாளி வந்தப்ப இதே தான் சொல்லிச்சு. அது என்ன படம் நடிச்ச நீ? அசுரன். அப்ப இன்டர்வியூ குடிக்கும் போது 22 இருந்துச்சு. என்ன 4 வருஷமா 22 நடக்கும்? நீங்க மட்டும் என்றென்றும் 16 இருக்கும் போது நான் இருக்க கூடாதா? எப்படி சொன்ன? என்றென்றும் 16 இருக்கும் நான் இருக்க கூடாதா? இருந்துட்டு போலாம் போல. இப்ப தெரியுதாடா அங்கன உட்காராம எங்கன உட்காந்துட்டு. சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா உன்னை டிஷ் சொல்லி தரேன். டிஷ்யூ? வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க சொல்றேன்னா என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு, அதுக்கு தகுந்தாப்புல நான் டிஷ் சொல்றேன். எனக்கு வந்து அவர் நல்லா ரொம்ப ஆர்வமா சொல்றேன், எவனே கேட்க மாட்டாங்க போலயா. எனக்கு வந்து நல்லா அவங்க என்ன சிரிக்க வைக்கணும், நல்ல டைப்பா இருக்கணும். அப்புறம் அதான் அவருக்கு வந்து அனிமல்ஸ்லாம் பிடிக்கணும். அத போடுறது அங்க ஒரு அனிமல்ஸ் பிடிச்சவர் தான் அங்க பாருங்க. ஒரு மினி இளிச்சவாயன்னு வச்சுக்கலாம். உங்களை சிரிக்க வைக்கணும், நல்ல டைப்பா இருக்கணும், பெட் லவரா இருக்கணும். மக்கப்பா அந்த இதை மறந்துட்டீங்க. மினி இளிச்சவாயனா இருக்கணும்னு சொன்னான். அர்ஜுன் மாதிரி இருக்கணுமா? அப்படி யார் அர்ஜுன் இளிச்சவாயனா? திகாவை கல்யாணம் பண்ண ஒரு மாமனிதன் இருக்காரு. அவர் பேரு அர்ஜுன். அவருக்கு நான் கோயில் கட்டலான்னு காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். அவரை மாதிரி இன்னொரு ஒரு நல்லவர் எனக்கு வேணுங்கிறேன். தெரியுமா? அவன் ஜட்டியெல்லாம் அப்படியே தூக்கி போடுவான். வாரி வாரி என்ன சொல்ல வந்து தூக்கி போறதுக்கு வேற ஐட்டமே கிடைக்கலையா? ஏமா இது வெளியே தெரிஞ்சா அந்த ஆளால ஜட்டி போட்டு நடமாட முடியுமாமா? ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து ஜட்டியை தூக்கி போடுவான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி அடிக்கி எல்லாம் வைப்பேன், பாத்துப்பேன் நல்லா. இது 2 எபிசோடு பேசும்பா நீ. எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க பாட்டி. அம்மா நான் என்ன சொல்றேன்னா, நீ கேட்கற மாதிரி எல்லாம் இருக்கணும்னா டெய்லி காலையிலயும் சாயங்காலமும் இளிச்ச புளிச்ச கீரையை வச்சு புளிசா செஞ்சு சாப்பிடு. இளிச்ச புளிச்ச கீரை? ஆமா. எங்க கிடைக்கும்? நாட்டு மருந்து கடையில போய் தான் இம்புட்டூண்டு கீரை, இளிச்ச புளிச்ச கீரை. இளிச்ச புளிச்ச கீரை. அவர் பாரு பக்கத்துல, அவர் தர்ஷன் பாரு. சரி, பெண்கள் பக்கத்துல ஊட்டியில ஒரு நல்ல பொண்ணு என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பாட்டி எல்லாமே ஆயிட்டாங்க. நான் தள்ளிக்கிறேன். வாங்க வாங்க. ஐயோ அவங்க இருக்கான்னு தெரியாம நான் இவ்வளவு பேச்சு பேசிட்டேன். தர்ஷன் ஒன்ஸ் அப்பான் a டைம் யுவர் புருஷன். ஐயோ நாட்டி பாட்டி. பாதையில தாவி ஓடுறேன், அக்கா பெத்த பூங்குயில தேடி வாடுறேன். சந்தன மால அள்ளுது மால வாசம் ஏறுது, எங்கிரி மேல சங்கிலி போல சேர தோணுது. சக்கரால சுக்குது ஆல கிளவியா? என்ன புதுசா கிளவின்ற என்ன தெரியல உனக்கு? எனக்கு சொல்லி கொடுத்தது ஃபுல்லாவே இவங்க தான். அதை சொல்லு, நல்லா சொல்லு, அந்த கேமரா பார்த்து சொல்லு. எனக்கு சொல்லி கொடுத்தது ஃபுல்லாவே இவங்க தான். முத ஒரு எபிசோட் ஷூட்டிங் முடிச்சிட்டு ஊட்டி வந்தாரு. அந்த நம்ம முத சந்திச்ச காட்சி ஞாபகம் இருக்கா? 2வது ஷெட்யூல் முடிஞ்சு நீ ஊட்டி வந்தப்ப சோனு மழை. விகே ராமசாமி மலை இல்லையா? தெரியும்டா, தெரிஞ்சுதான்டா கேப் விட்டேன் நானு. ஒதுங்க இடமே கிடைக்கல. ஒரு சின்ன ஓலைக்கூரை, அதுக்கு இடையில நாங்க 2 பேரும் மீட் பண்ணோம். ஊட்டியில ஓலை குடிசையில. அந்த ஓலையில இருந்து விழுந்துட்டே இருக்கு சொட்டு சொட்டா. நான் கூட வெண்ணிடாய் மூர்த்தி தான் அங்க இருக்காரு நினைச்சீங்க.
திடீர்னு அப்படியே பசிக்குதுன்ட்டான். அப்புறம் அவனுக்கு நான் ஊட்ட, எனக்கு அவன் ஊட்ட, திடீர்னு என் புருஷன் வந்து கதவை தட்ட. புருஷன் கதவை தட்டையா? ஓலை வீட்டுக்கு எதுக்கு வந்து கதவு தட்டுறாரு? உனக்கு இது அவனுக்கு தெரியலையே. அவன் யாரை கூட்டு வந்தானோ? இங்க ஒரு பாட்டி, இது என்னது? ஆ? இது என்ன எப்போ இது ஏன் ஹேண்ட் பேக்? ஹேண்ட் பேக். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே ஹேண்ட் பேக் யூஸ் பண்ணதான் செய்வாங்க. இதை வச்சிருக்கீங்களா ஹேண்ட் பேக்? நீங்க வச்சிருக்கீங்களா ஹேண்ட் பேக்? எங்க அக்கா ஹேண்ட் பேக்ல கட்ட போய் தான் அதானக்கா? கட்ட போய் அது ஹேண்ட் பேக் தான். ஹேண்ட் பேக்குள்ள என்ன இருக்கு? நீ என்னைய மாத்திரம் கேட்கறல, வந்த கெஸ்ட்னா கேட்க மாட்டியா? அவகிட்ட கேளு. அவகிட்ட கேட்பமா? ஃபர்ஸ்ட் கிரேஸ் அக்கா, சொல்லுங்க ராஜு. உங்களுடைய ஹேண்ட் பேக்ல என்ன இருக்குன்னு எடுத்துக்காட்டுக்கா. பாதாம் கொட்டையா? என்னது இது? பாதாம், பிஸ்தா, முந்திரி, என்ன அதெல்லாம்? சச்சா, இதெல்லாம் ஒரு சோவுக்கா? இது எப்பமா? இது ஸ்நாக்ஸ் மாதிரி தெரியலையே, இது லஞ்ச் மாதிரி தெரியுது. எனக்கு அப்பப்ப பசிக்கும்ல. ஏய், அப்பப்ப இல்ல, எப்பயுமே. அடுத்து என்ன இருக்கு காட்டுங்க. அந்த வாழை இலை எடு ஃபர்ஸ்ட். எந்த வாழை? இதா? இது என்னது? இது பேர்ஸ். பேர்ஸா? பேர்ஸ். இது ஹேண்ட் பேக்குள்ள இருக்க பேர்ஸ். நான் அடுத்த வாரம் ஒன்னே பாட்டியா போட்டுருவாங்க போலயே. என்னது? ஹார்மோனி பெட்டி. கண்ணாடியா? என்னடி? போடுமா போடுமா. போடு போடு. ராசாச்சி. அப்புறம் வேற என்ன இருக்கு? கண்ணாடி. ஈவ இறக்கமே இல்லையா? அதுல எப்படி? இல்ல அது பாட்டி பாட்டி, அது மூக்கு கண்ணாடி, அவங்க மூக்கை விட்டு பாக்குறதுக்கு. ஒவ்வொன்னா பாத்துக்குவியா? ஹேண்ட் பேக்ல அடுத்து என்ன இருக்கு? ஒரு பக்கம் ஃபுல்லா கிச்சனு, ஒரு பக்கம் ஃபுல்லா மேக்கப் ரூம், 2 தான் இருக்கு. ஆனா லைஃப்ல இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். குச்சி புறா, குச்சி தேவையில்ல. ஐயோ, இவர் இருக்கமா குச்சி தேவையில்லடா. அப்ப என் பேக்க நோட்ட மாட்டாங்க. கொடை. கொடை. பாட்டி தெரியும், கொடை தெரியும். மழை பெஞ்சா வெயில் அடிச்சா பிடிக்கிறது. ஐயோ, எனக்கு தெரியும். நோ பாட்டி நோ. வெளியே ரீல்ஸ் போட்டோஸ்ல எடுக்கும்போது வெயில் அடிச்சதுன்னா அப்ப எடுக்கிறதுக்கு. என்னது? அதுல சும்மா பால் டப்பி, டீ, சுடு தண்ணி என்ன வச்சுக்கலாம். இதுல வந்து 7 hours சூடாவே இருக்கும். அப்படியா? ஆமா. அப்புறம் ஐஸ் தண்ணி ஊத்தினா 7 hours ஐஸாவே இருக்கும். சரி சரி சரி, பயமா இருக்கு. இது வந்து 24 hours லூஸாவே இருக்கும். அதை விட்டுருங்க, நீங்க போங்க அடுத்தது. இல்ல கரெக்டா சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்ஸ். சரி, நீங்களே எடுங்க, என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் பாட்டி கஷ்டப்படுத்தாது. எடுங்க. அது என்ன பெரிய கீழடி மாதிரி தோண்ட வந்துட்டே இருக்கு. நான் அதை தொட மாட்டேன். தொட மாட்டீங்களா? தள்ளுங்க. அப்படி என்னது? எடுங்க, அப்படி என்னன்னு பாப்போம். பாட்டி பாட்டி பாட்டி, நான் வைக்கல. ஏங்க எனக்கு பிடிங்க பள்ளி வந்துச்சு. தர்ஷா தர்ஷா, ஏங்க பள்ளி எப்படி வந்து? அது பார்த்தாலே Actually, சுரேஷ் சுரேஷ் அது உள்ள உயிரோட விழுந்திருக்கு. நீ கத்தி கத்தி அதை கொண்டிருக்க. இப்ப நீங்க பண்ற பார்த்து பள்ளி தான் பயப்பட. அப்படி தர்ஷா 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 தர்ஷா. ஒரே வாட்டி நான் காலில் விழுந்துட்டா. அழகா இருக்கிற ஒரு ஜீவனை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அது மாக்கப்பா. இங்க வா, இங்க வா. உனக்கு என்ன பிரச்சனை? இங்க வா, இங்க வா. அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். பள்ளி பார்த்தா உனக்கு ஏன் பயம் சொல்லு? அது இல்ல மாக்கப்பா. இந்த மாதிரி பச்சக்கு இருக்கு ஒரு மாதிரி. ஏமா அது கை கால அது விரிச்சு. ஓ, கை கால விரிச்சிருந்தா உனக்கு பிடிக்காதா? அது வால் மட்டும் இப்படி ஒரு மாதிரி. மக்கப்பா, சத்தியமா எனக்கு பயம். சத்தியமா காட் ப்ராமிஸ் எனக்கு பயம். ப்ளீஸ். சரி, நான் உனக்கு கேக்குறேன். ஒருவேளை ஃபைனல்ஸ்ல பள்ளி வச்சு ஒரு பலகாரம் பண்ணுங்கன்னு சொல்ல என்ன பண்ணிருப்ப? ஃபெயில். நான் ஃபெயில் ஆயிருப்பேன். பாட்டி பாட்டி ப்ளீஸ், அது அப்படியே அங்க தூக்கி போட்டுருங்க. சரி, அங்கிட்டு போட்டுரு. பாட்டி. அண்ணா 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 பள்ளி கிளிட்ட பேச விட்டு. ஒண்ணு இல்ல, விட்டுங்க. அவ்வளவுதான், பள்ளி போச்சு. உட்காருங்க. எல்லா எபிசோட்லயும் அவர்தான் எல்லாரையும் பயமுறுத்துறாரு. அவரே பயமுறுத்தியமா ஒரே வார்த்தையில. வேற என்னென்னலாம் பயமா உனக்கு? வெறும் பள்ளி தான். நான் சிங்கம் புலி எல்லாம் பார்த்தா கூட தைரியமா இருப்பேன். ட்ரெஸ்ல தான் மாட்டிட்டு இருக்கு. ஐயோ பா. ஏய் இல்ல இல்ல. நான் இங்க தான் இருக்கு. ஓகே. இல்ல அழுகாதீங்க, வாங்க.
நான் போக மாட்டேன். போட்டாச்சுமா பள்ளியா வெளில தூக்கி போட்டாச்சு நிஜமா பள்ளியா போட்டாச்சுமா நிஜமா தூக்கி போட்டாச்சு. அண்ணா வெரி பேட்ண்ணா. நான் வந்தோன்னு உங்ககிட்ட என்ன சொன்னேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படியே சொன்னேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கண்ணா? அம்மா போய் உட்காருமா. நிகழ்ச்சி நடத்துறதா என்ன? அடுத்து பூரா இருக்கு, தேல் இருக்கு, உட்கார் டக்குன்னு டைம் ஆகிடுது. நீதான்டா. அம்மா பள்ளிக்கு இப்படி பயப்படுறியா? அப்புறம் எப்படி பள்ளிக்கூடம் போனா? ஏய் என்னப்பா சும்மா போயிட்டு. நீ பயப்படாம இருக்க மாதிரி நான் ஒரு டிஷ் எடுத்துட்டு வரேன் சரியா? போயிட்டு வரவா? போயிட்டு வா. தர்ஷா ஐயோ நீ போயிட்டு வா. தர்ஷா தர்ஷா அசையாமலே ஆடுது எந்த நூலாக உன் கண்ணிலே ஆடுது விண்ணெல்லாம் ஒளிமின்னும் அழகை இரு கையில் கூவி தர்ஷா அவன் உன்னை படைத்தான் ஏய் இரவாலும் கண்கள் செதுக்கி ஏய் எப்பா ராஜு நான் கூட என்னவோ நினைச்சடா வீட்டுல வேலை செய்யற பொண்ணு இவ்வளவு மாடர்ன் ஆகுதாப்பா? நான் ஆக்சுவலி வேலைக்காரி இல்லவாக்கப்பா. அப்புறம் யாருமா நீ? நான் பக்கத்து வீட்டு பொண்ணு. இங்க வா, உனக்காக நான் காதல் குமார் குலாப் ஜாம் வச்சிருக்கேன். இங்க வா. தர்ஷு, ராஜு, தர்ஷு, ராஜு. நான் முதல்ல லைஃப்ல பார்த்தது உன்னதான். என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது நீ 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 அதுக்கப்புறம் சொல்ல நான் பார்த்தேன். இல்ல என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். கண்ணு ஃபுல்லா அங்கதான் போச்சு. கண் ஃபுல்லா 2 கண்ணும் அங்கதான் போச்சு. பிரியாணி அங்கதான் போச்சு. உனக்கு வரல. ஒரு நிமிஷம் ராஜு, என் மாமா என் முண்டை கண்ணா. அப்பா அங்கிட்டு சாஞ்சிராதப்பா. ஓஹோ நான் இருக்கிற லைட் முடிச்சிடுறேன் ராஜு. உங்க கூட தான் உங்களுக்காக பியார் பிரேமா பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சாப்பிடவா? அவருக்கு நீ கொடு. இதுக்கு மேல என்ன வேணும்? நான் ரொம்ப ஹைஜீனிக். ஒரு ஸ்பூன் கொடுங்க. ஒரு ஸ்பூன் கொடுங்க. அவருக்கு ஏதோ இது காட்டுற மாதிரி காட்டினா ஏன் இவங்களுக்கு மட்டும் ஸ்பூனு? அப்பா, ஒரு பிள்ளை வந்து ஸ்பூன் கேட்டா ஸ்பூன் கொடுங்க. ஆளுக்கு இல்லன்றாங்க. இந்தா கேளுமா. இந்த ஜோக் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, தூக்கி போடணும். வீட்டுக்குள்ளே தூக்கி போடணும். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஹாய் சொல்றேன். ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு ஏன் கூப்பிடல? நானும் குக் வித் கோமாளி டீம் தான். ஆமா நீங்க எல்லாரும் குக்கு வித்து கோமாளி, நீ குக்கு வித்து கோமாளி, இது ஒரு குக்கு வித்து கோமாளி, அங்க குக்கு வித்து கோமாளி. குக்கு வித்து கோமாளி தான் இங்க இருக்கே. நான் தான் கெஸ்ட். இது குக் வித் கோமாளி பார்ட்டி மாதிரி மாறிடுச்சு. ராஜு வீட்டுல பார்ட்டியா குக்கு வித்து கோமாளி பார்ட்டியா? சரி ஓகே. எனக்கு என்னன்னா எல்லா எபிசோட் தான் நான் உனக்கு காதல் செய்யறேன், ஆனா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து இந்த எபிசோட் நான் கெஸ்டா நடந்துட்டுமா? நடந்துக்கோ. போய் உட்கார். அவர் பக்கத்துல உட்கார். தர்ஷா வழி விடுங்க. மகப்பா பாக்குறேன் இவங்க எல்லாம் வந்து சும்மா சமைக்கிறேன் சொல்லிட்டு ஏதாவது சீன் போட்டுக்கிறாங்க. நமக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கேட்டரிங் எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது பெரிய இருந்தா கூப்பிடு, அதை வச்சு ஏதாவது பண்ணுவோம். இவங்களே தூக்கி சாப்பிடுற மாதிரி வேணும். ஒரு ஆளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர் வந்துட்டா. அப்படி கேப் வந்து இறங்கிடுச்சு. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அதிரடி செஃப் பட்டு. சும்மா சார் வாழை அவர் மேலே கொட்டிக்கிறாரு. நான் அதிரடி செஃப் பட்டு கிடையாது, அவருடைய சிஷ்யன் அதிரடி செஃப் பிட்டு. ஐயா அது என்னங்க பிட்டு? என்ன பேர் ஏன் பிட்டுன்னு வச்சிருக்கீங்க? நார்த் இந்தியாவில இருந்து கொஞ்சம், சவுத் இந்தியாவில இருந்து கொஞ்சம், இப்படி இன்டர்நேஷனல் அளவுல பிட்டு பிட்டா எடுத்து சமைப்பேன். அதனாலதாயா நான் வந்து அதிரடி செஃப் பிட்டு. ராஜே பார்ட்டின்னு கூப்பிட்ட, என்ன கூட்டி இங்க உட்கார வச்ச, அவங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்த, எனக்கு ஒண்ணு கொடுக்கல. வீட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருக்கு, அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க ஃபர்ஸ்ட். பெரிய செஃப்னாங்க. ஆமா ஏதாவது பண்ணு. ஏதாவது பண்ணா ஐயா ஏதாவது பண்ணுங்க, நான் பண்ணித்தானே. பண்ணக்கூடிய ஆள் தான். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?
ஐயா மூக்குக்குள்ள 3 கேரட் போயிருச்சியா பாருங்க ஐயா இந்த டிஷ்ல வந்து ஒரு குறை இருக்குங்க. என்ன? உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி மூக்குலயே தெரியுதா? இல்லையா அந்த உப்பு எடுத்துட்டு வாப்பா. நீங்க எல்லா டிஷ்ஷும் தருவீங்களா? ஆமா. எங்க வீட்டுல டிவி கோடு கூட ஒரு நல்ல டிஷ் ஒண்ணு அன்ரூல் டிவின்னு வாங்கி வைங்க, நல்லா இருக்கும். கோடு கோடா இருக்கிறதுனால அன்ரூல் டிவி. முத்தரன் செயலிலேயே தலாய் தராம பாருங்க, நான் உப்பு போட போறேன். போடுங்க சார். சும்மா கேளு. ஐயா நீ உப்பு போடுற மாதிரி ஒரு பிபி மாத்திரை போட்டீங்க நல்லா இருக்கும். இப்பல ஆடுதையா கை. டிஷ்ல போட சொன்னா ஃபுல்லா கார்ப்பரேஷன் கோடு மாதிரி இப்படியா போடுங்க? ஐயா அதோட செஃப்போட ஸ்டைலியா. அப்படியா? சரி, நீங்க வேற என்ன அதுல கம்மியா இருக்குன்னு பாருங்க. ஒரு செஃப்பா இருந்து நான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கேன். ஐயா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யார் ஒளிச்சு வச்சான்னு சொல்லுங்க. நான் செஃப்பா இல்லையான்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கும். ஆமா. அதை இப்ப நான் நிரூபிச்சு காட்ட போறேன். அந்த பேனுங்க நூடுல்ஸ் பேன் நூடுல்ஸ் ஸ்ப்ரே. ஓகே, இப்போ இதை நம்ம இதுல கொட்ட போறோம். சரி. நார்மலா வச்சா ஒழுங்கா நின்றுக்கும்ல. ஐயா அட்டுடியா பண்ற. செஃப்னா ஒரு ஸ்டைலா இருக்கணும். அப்படியா? குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துறாத. கை காட்டுங்க. ஹாய். நீங்க கையை காட்டுறீங்க. கையை காட்டுங்க, அப்படி காட்டுங்கன்னு அர்த்தம்ங்க. அது கை ஏந்துருதுங்க. ஐயோ இந்த காமெடியை குழந்தைங்க எல்லாம் வெறுத்தனமா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வந்து செஃப்ன்ற நிரூபிக்கிறதுக்கு பல போராட்டங்கள் நடத்திட்டு வந்தோம். ஆமா. தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், குமன் சாதம், பிரிஞ்சி, சிக்கன் பிரியாணி. அவ டயட் பண்றா. செப் எம்டி ஸ்டமக். சாப்பிடாத கூட கண்டுபிடிக்கிறாரியா? ₹300 சென்ட். ஐயா என்னாச்சியா? ஆஹா, எனர்ஜி ஏறுது அவருக்கு. ஐயோ ஏன் சொல்லுங்க. ஊட்டி ஆண்டியோட கை பக்குவம். கை பக்குவம். அன்லிமிட்டட் மீல்ஸ் அஞ்சு. ஹே ராமு, என்னடா இப்படி சொல்லிட்ட? இப்படி சொல்லவாடா. ப்ரொடக்ஷன் சாப்பாடு. ஏன் கீழே விழுந்துறாங்க? ஐயா நான் எல்லாருக்கும் கையை பார்த்து சொன்னேன். ஓ நாக்கா நீட்டு, அதை பார்த்து சொல்றேன். நல்லா நீட்டு, நல்லா வாய போல. மாக்காப்பா, இதெல்லாம் ஒரு நாக்காப்பா. நீங்க எல்லாரும் சாப்பிட்டதெல்லாம் மோந்து பார்த்தது போதுங்க. நீங்க ஒரு சமைச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி என்னென்ன டிஷ் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? டிஷ்ல டிஷ் என்னென்ன டிஷ் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? எடுத்து வாப்பா. அது பானைக்குள்ள என்ன டிஷ் சார்? 80 டிகிரி பாயில்ட் நைஸ் அரோமா மட் பாட் ஹாட் வாட்டர். மட் பாட் ஹாட் வாட்டர். சுடு தண்ணி தான் அப்படி சொல்றாரா? இது சுடுதண்ணினே சொல்ல வேண்டியதானே? மட் பாட் ஹாட் வாட்டர் என்ன சொல்றீங்க? இங்க இருக்கவங்க பூரா அந்த சீசன்ல ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பேர் வச்சிருக்காங்க கேக்குறியா நீ? தெரியுமா? என்ன பேர் வச்சீங்க? அதுக்கே ஏதாவது ஒன்று பேர் வைக்கலாமே. ஸோ இதை நான் வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணும் போது இல்லை, ஷெஃப் பியூர் ஹிமாலயன் வாட்டர் பாயில்ட் இன் 100 degrees Celsius வித் ஃபுல் ஆஃப் லவ் சர்வ்ட் இன் அ மட் பாட் with garnish of love and affection only for you chef அப்படின்னு நான் வந்து இழுத்து சொல்வேனா, நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நம்பிடுவாங்களா? அதனால நமக்கு நல்ல மாமா இதெல்லாம் டிவில சொல்லி மாட்டிக்க போறேன்.
வேற யார் என்னென்ன பேர்லாம் வச்சீங்க? லாங்கெஸ்ட் பேர் இவ தான் சொல்லுவான், ஷார்ட்டஸ்ட் தர்ஷு தான் சொல்லுவான். ஒரே வார்த்தை முடிச்சு. ஆமா, நீங்க என்ன பேர்? சுடு தண்ணி இப்படி சொல்லிட்டு குடிச்சிட்டு விடுங்க. ஷெஃபையா அந்த டிஷ் பண்ணி கொடுங்க. பண்ணி தரேன். அந்த நாய்க்கடி நெய் சோறு பண்ணுவீங்களா? ஆமா, ஒண்ணுமே இல்ல. அவர் என்ன பண்ணுவாரு, நெய் சோறு பண்றது ஒரு நாயை கடிச்சிருவாரு. ஐயோ, கடிச்சிட்டு அந்த வெறியோட பண்ணுவாரு. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது என்னதுங்க பிட் சார்? This is light kanji. This light kanji. Ulla kanji. Light kanji decoration. This side full side round side. Presentation chef. ஐயா, ஒண்ணுமே இல்லாத கஞ்சியை வந்து சுத்தி லைட் வச்சு லைட்னு ஒரு நேரம் அதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வரேன். சரி, இங்க பாருங்க, இவர் ஏதோ டெக்கரேஷன் பண்ணி உள்ள பழைய சோறு கஞ்சி வச்சு சுத்தி இது பண்றாரு. இங்க ஒண்ணுமே இல்லாத டிஷ் ஏதாவது செஞ்சுட்டு சுத்தி லைட் மேல ஃபேன்லாம் வச்சு இது பயங்கரம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல ஆனா சீரியஸா வந்துட்டு நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு டிஷ் பண்ணுவோம், அங்க வந்துட்டு அவ்வளோ கிரிட்டிக் பண்ணுவாங்க. யாரு கிரிட்டிக் யார் பண்றது? ரெண்டு ஷெஃப்ஸும் தான். இப்போ செஃப் எல்லாம் கிரிட்டிக் பண்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து உங்களால ஏத்துக்க முடியாது. கஷ்டப்பட்டு பண்ணி ஒரு ஆள் வந்து கிண்டல் பண்ணல. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சுதானே போனோம். அவங்களுக்கு நிஜமாவே அவங்கலாம் லெஜெண்ட்ஸ்ல. நாங்க இப்பதான் கத்துக்கிறோம். ஸோ அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஷெஃப் மாதிரி ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா மேபி நாங்களாம் பயந்துருப்போம். அதாவது இந்த பொண்ணை மிளகு ரசம் வேணுவேன். சரி, அந்த பிள்ளை பூண்டு ரசம் வைக்கணும், சண்டை போடும். சரி, நான் இடையில போய் சமரசம் பண்ணி முடிச்சேன். அடுத்து கேட்பேன், ஐயா இது கடைசி இந்த இலைதலையெல்லாம் கொண்டு இது என்ன குப்பையாது? குப்பையா? என்னதுன்னு சொல்லுங்க. ஆனியன் பட்டர் சீஸ், பட்டர் சீஸ், டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ சாஸ் and peanut and கருவேப்பிலை. ஓ, இந்த பீனட் தான் மெயின் டிஷ். ஆனா அதை சுத்தி டெக்கரேஷன் இந்த பீனட் பாத்துக்கீங்க. இதான் பீனட் சுத்தி டெக்கரேஷன். இது ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி செஃப். தேங்க் யூ செஃப். வெல்கம் பேக். இது பிருத்வி இன்னோவேஸ் வழங்கும் ராஜு வூட்ல பார்ட்டி பவர்ட் பை ஓடோமாஸ் லிக்விட் வேப்பரைசர். ஸ்பெஷல் பார்ட்னர் கேட்பரி 5 ஸ்டார். கோ பிரசன்டட் பை தங்கமயில் ஜுவல்லரி. ரசிகர் யாரையாவது பத்தி சொல்லுங்களேன் பாப்போம். அப்படி இல்லை, நான் ரொம்ப அன்பா இருப்பாங்கல்ல. வெளில எல்லாம் போகும்போது நிறைய பேர் வந்து நீ ஏன் இந்த ரவுண்ட் ஒழுங்கா சமைக்கல அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து நீங்க நிஜமாவே சமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இங்க பாருங்க, உண்மையிலே கட்டு கையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அன்பா பேசுவாங்க. நான் எங்க போனாலுமே ஹே குக்குத் கோமாளி அந்த மாதிரி தான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நீங்க பக்கத்துல யோசிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தா எம்எம்ல இருந்து எது சொல்லலாம்னு யோசிக்கிறேன். நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நான் வந்து தியேட்டருக்கு போனேன்னா அப்போ வந்து குட்டியா நம்ம ஊர் குழந்தைங்க தான், பட் வெளிநாட்டுல இருக்காங்க. வந்து அந்த பொண்ணு வந்து பின்னாடி என்ன பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்போ நான் நினைச்சேன் ரெக்கக்னைஸ் பண்ணல, சும்மா ஏதோ குழந்தைங்க விளையாடுவாங்களா அப்போ தியேட்டர்ல பாக்குறாங்கன்னு நினைச்சு நானும் இப்படிலாம் பண்ணியிருந்தேன். அது இப்படியே பார்த்துருந்தது. இன்டர்வெல்ல குக்குத் கோமாளி ரைட் அப்படின்ட்டு எஸ் அப்படின்னு I like your Disney princess dresses அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னா but that day why you wore jeans very bad அப்படின்ட்டு. always wear Disney princess dresses அப்படின்ட்டு. தர்ஷா எங்க போனாலும் இந்த CWC பையன் அப்படின்னு தான் போய் எல்லா கேர்ள்ஸும் அக்கா எப்படி கூப்பிடுறாங்களோ இவனை அத்தான் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு ஏதோ தனியா ஒரு நிக் நேம் வேற வச்சிருக்காங்களாமே. நீங்க வந்து தமிழக பெண்களின் புருஷன் அந்த மாதிரி. தமிழ்நாட்டு பெண்களின் புருஷன் தர்ஷன். இந்த ரக்ஷனை சாவடிக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்க ஆரம்பிச்சு விட்டது இதெல்லாம். ஜெனரலா எனக்கு ஒரு கேள்வி. நான் இப்போ போன வாரம் வந்து குக்குத் கோமாளி செட்ல வேற ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த குக்கிங் ரவுண்ட் நடந்தது. ஒரு பொருளும் உருப்படியா இல்ல, உடைச்சு வச்சிருக்காங்கப்பா. கத்தியை மடக்கி வச்சிருக்காங்க, ஸ்பூனை நெளிச்சு வச்சிருக்காங்க. என்ன இப்ப ஃப்ரீ டைம்ல அதை போட்டு கடிச்சிட்டு இருப்பீங்களா? இல்ல வரும்போது அது ஒண்ணும் இல்ல. அதாவது அந்த ஷூட் நடக்கும்போது 7 to 9 அக்கா வாக்கிங் போற டைம். அந்த டைம் கீழே விழுந்த பொருட்கள்லாம் சிறிதளவு நெளிஞ்சிருக்கும். அதை நீங்க தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட கேட்போம். நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. பட் வந்து ரீசெண்டா ஒரு பையன் இருக்கான். அந்த நம்ம வீடியோஸ் இதெல்லாம் போடும்போது இந்த பெரிய ஆளுங்கெல்லாம் பார்ப்பாங்கல்ல, இந்த டைரக்டர் இந்த ப்ரொடியூசர்லாம் பார்த்தா எனக்கு அனுப்புவான். ஆனா இந்த டைரக்டர் வந்து பாக்குறாருன்னா இவங்க ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அடுத்த லெவலுக்கு கிடைக்கணும். இந்த போட்டோகிராஃபர் வந்து பாக்குறாரு, இவர் கூட இருக்காரு, அவர் கூட இருக்காரு, பெரிய ஆளா இருக்காரு, நீங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அவன் வந்து வெறித்தனமா எனக்கு பண்ணி வந்து அப்டேட் பண்ணுவான். அதை நான் வந்து ஃபாலோ பண்றது இல்லை. பட் ஆனா அவன் அதை பண்ணிக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து. சரி தம்பி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி என்ன கூட நிறைய பேர் கேட்பாங்க, என்னன்னு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஆமா, ஜெயில போன வருஷம் அப்படின்றான். ஐயா உங்க ரசிகன் ஒரு வாட்டி அண்ணா பைபாஸ்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது சார் ஒரு பையன் பைக்ல நிப்பாட்டி அண்ணா கார் கண்ணாடி திறந்துருக்குன்னு ஏத்திக்காங்கண்ணா. ஏன்பா அப்படின்னு பார்க்க முடியல. அவ்வளவு ரசிகன் சார் அவனுக்கு. அதாவது வாழ்க்கையில முக்கியமான 2 விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று சாப்பாடு, சோறு. இன்னொன்று வந்து சிரிப்பு. நம்ம சிரிக்கிறதுனால தான் நம்ம மிருகம் இல்லை மனுஷன் சொல்லி நம்மளை எல்லாரும் நம்புறாங்க. அந்த மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான பேசிக் தேவை என்னன்னா பசி.
ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரு மனுஷனை யாரெல்லாம் உங்கள் ஷோவை பார்க்குறீங்களோ அவங்கள சிரிக்கவும் வச்சு அவங்கள அந்த சாப்பிட்றது எப்படிலாம் வகை வகையாக செஞ்சு சாப்பிட்லாங்கிறதையும் கற்றுக் கொடுத்து ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்கீங்க. பிரமாதமான ஒரு எங்கள் குடும்பத்து சார்பாக உங்கள் எல்லாருக்குமே தலைவாழை விருந்து படப்புறோம். ஜாலியாக சாப்பிடலாம். நான் கூட பைண்ட செயினிங்லாம் எடுத்துட்டு அனுப்பிங்களோன்னு. அதெல்லாம் இல்லை, சாப்பிடலாமா? கிளி குடும்பமா சாப்பிடுவோம். வீட்டினில் தெய்வம் இல்லை, பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னோர் ஒரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் எப்படி வந்து நம்மளை வந்து சாப்பாடு விதவிதமாக செஞ்சும் நிறைய விதவிதமான ஜோக்குகளை சொல்லி சிரிக்க வச்சு இப்படி சந்தோஷப்படுத்தினவங்க வந்து ராஜு வீட்டில் பார்ட்டியில் எங்கள் வீட்டில் உட்கார வச்சு உங்களுடைய சார்பாக வந்து நம்ம ஒரு பெரிய விருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் உங்களை இதை மாதிரி நிறைய கெஸ்ட்டோட வந்து சந்திக்கிறேன். until then it's பாய் ஃப்ரம் பிருத்வி இன்னர்வேர்ஸ் வழங்கும் ராஜு வீட்ல பார்ட்டி பவர்ட் பை ஓடமாஸ் லிக்விட் வேப்பரைசர், ஸ்பெஷல் பார்ட்னர் கேட்பரி, 5-star co-presented by தங்கமயில் ஜுவல்லரி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்கள் ஸ்டார் விஜய்.